திருச்சிற்றம்பலம். தினமும் அவசியம் கேட்க வேண்டிய திருமுறை ஓம் சிவே நம மந்திர ஜபத்தை பற்றி தான் அடியேன் உங்களுக்கு இந்த காணொலியில் விளக்கமாக சொல்ல போகிறேன். திருமுறை ஓம் சிவே நம மந்திர ஜபம் அப்படிங்கிறது 12 திருமுறைகளில் சிவபெருமானுடைய பல்வேறு திருவிளையாடல்களை, குணங்களை, புகழ, சிறப்புகளை, வீர செயல்களை விவரித்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர், திருமூலர் போன்ற பலரும் அருளிய சக்தி வாய்ந்த 1008 வரிகளோட ஓம் மற்றும் சிவய நம மந்திரங்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட மேன்மையான ஜபம். 12 திருமுறைகள் நமக்கு தெரியும். நான் முன்னாடி சொன்னேன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், இப்படி பலரும் 12 திருமுறைகளை எவ்வளவு பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடியன் என்ன செய்தேன்னா, இவ்வளவு பாடல்களையும் பார்த்து படித்து அதிலிருந்து ஒரு முக்கியமா ஒரு 1008 வரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து, அது ஒரு மந்திர வார்த்தைகள், அது எல்லாமே அது வரிகள் அல்ல, மந்திர வார்த்தைகள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 1008 மந்திர வார்த்தைகளுக்கு முன்பு ஒரு ஓம் அப்படிங்கக்கூடிய பிரணவ மந்திரத்தையும், அதற்கு பின்பு சிவய நம அப்படிங்கக்கூடிய பஞ்சாட்சரத்தையும் சேர்த்து இந்த ஜபத்தை அடியேன் உருவாக்கி இருக்கேன். வெறும் உருவாக்குனது மட்டுமல்ல, அடியேன் அதை என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னாக்கா, தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் ஒலிக்கக்கூடிய ஒரு காணொலியாகவும் அதை உருவாக்கி அதை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய குருமகரிஷி யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த சிறப்பு வாய்ந்த மேன்மையான இந்த ஜபத்தை நீங்க எல்லாரும் அவசியம் கேட்கணும். இந்த மந்திர ஜபத்தினுடைய காணொலியை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். அவசியம் நீங்க கேட்கணும். இந்த மந்திர ஜபத்தினுடைய பயன் என்ன? இதை ஏன் நான் தினமும் கேட்கணும்? இந்த ஜபத்தை கொண்டு நான் எப்படி இறைவனை வழிபடுவது, எப்படி பக்தி செலுத்துறது, இந்த ஜபத்தை நான் என்னைக்கு பண்ணணும், எந்த நாளில் எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் அடியேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. இந்த மந்திர ஜபத்தினுடைய அற்புதமான பயனை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை தினமும் நாம் ஜபம் பண்ணினோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய அனைத்து பாவ வினைகளும், அதாவது ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கக்கூடிய மும்மலங்களும் விலகி சிவபெருமானுடைய தெய்வீக அருளை முழுமையாக பரிபூரணமாக நாம பெற்று இந்த சிவபெருமானுடைய தெய்வீக சக்தியில ஒன்றரை இணைந்து அதிலேயே கரைந்து ஐக்கியமாகக்கூடிய நிலை நமக்கு தினமும் கிடைக்கும். இந்த மந்திர ஜபத்தை நாம தொடர்ந்து தினமும் ஜபம் பண்ணா என்ன மாதிரியான பாக்கியம் நமக்கு கிடைக்குது பாருங்க. நம்மளுடைய ஆன்மாவுல பதிந்திருக்கக்கூடிய பாவ வினைகள், அந்த மும்மலங்கள் நம்ம கிட்ட இருந்து விலகி சிவபெருமானுடைய தெய்வீக அருள் நமக்குள்ளார பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அந்த தெய்வீக சக்தியிலேயே ஒன்றரை இணைந்து அதிலேயே கரைந்து போகக்கூடிய பாக்கியம் தினம் தினம் நம்மளால அனுபவிக்க முடியும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இதை பணத்தை கொண்டோ ஒரு பொருளை கொண்டோ நம்ம வாங்க முடியுமா? இந்த அற்புதமான பாக்கியத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திருமுறை ஓம் சிவய நம மந்திர ஜபத்தை குருமகரிஷி யூடியூப் சேனல்ல நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இந்த பாக்கியத்தை நீங்க அனுபவிக்கணும். இந்த மந்திர ஜபத்தை கொண்டு இறைவனை எப்படி வழிபடுறது அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல போறோம். ஐயா, நம்ம தினமும் வழிபாடு செய்துக்கிட்டு தானே இருக்கிறோம், என்ன புதுசா ஒரு வழிபாடு நம்ம சொல்ல போறோமா அப்படின்னா, ஆமா, இதை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். மலர்களால, பொருள்களால வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான வழிபாடு. இப்ப அடியேன் சொல்ல போறது என்னன்னா, இந்த இயல்பான வழிபாட்டை கடந்து சிவஞானத்துடன் கூடிய ஒரு வழிபாட்டை நீங்க அனுபவிக்கணும். அது என்னன்னு பார்ப்போமா? காலங்காலமாக மலர்களை கொண்டு, பொருள்களை கொண்டு தான் நாம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடியேன் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த இயல்பாக மலர்களை கொண்டு, பொருள்களை கொண்டு வழிபடுறதை கடந்து, ஏன் நம்ம உடம்பையும் மனசையும் கூட கடந்து ஆன்மாவை கொண்டு வழிபடணும்னு நான் சொல்றேன். அப்படின்னா இந்த ஆன்மாவை சிவங்கிட்ட முழுமையா அர்ப்பணம் செய்யணும்னு சொல்றேன். அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நான் உடம்பு அல்ல, நான் மனசு அல்ல, நான் எண்ணங்கள் அல்ல, நான் உணர்ச்சிகள் அல்ல, நான் ஆன்மான்னு நீங்க முதல்ல உணரணும். நம்மளை உருவாக்கி இயக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய ஒரு அங்கம் தான் நான் அப்படின்னு நீங்க உணரணும். அப்படி உணரக்கூடிய நீங்க அந்த சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்தோட லயம் ஆகணும். அதாவது அந்த சிவத்தை
உணர்ந்தது மட்டுமல்ல, அந்த சிவத்தோட ஐக்கியமாகி அந்த சிவசக்தியோட கரைஞ்சி போகணும். அந்த நிலையில அப்படி நாம ஆன்மான்னு உணர்ந்து அந்த சிவத்தினுடைய அந்த தெய்வீக சக்திக்குள்ளார கரைஞ்சி போகிறோம் பார்த்தீங்களா? அந்த நிலையில அந்த ஆன்மாவோட பாவ வினைகளாக இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை போன்ற மும்மலங்களும் முழுமையாக நீங்கி அந்த சிவத்தினுடைய பேரின்பத்திலேயே திளைத்திருக்கக்கூடிய பரமானந்தத்தை அந்த ஆன்மா அனுபவிக்கும். இந்த அனுபவம் தாங்க உண்மையான வழிபாடு. இதுதான் சிவஞானத்துடன் கூடிய வழிபாடு. வழிபாடு அப்படிங்கிறது ஒரு செயல்பாடா இருக்கக்கூடாது. இப்ப நான் அடியேன் சொன்னதுலேருந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்க, இந்த வழிபாடு அப்படிங்கிறது செயல்பாடா இருக்கக்கூடாது, அனுபவிக்கிறதா இருக்கணும். இவ்வளவு நாள் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னாக்கா, ஒரு மலர்களை கொண்டு பொருள்களை கொண்டு வழிபாடு அப்படிங்கிறது செய்யறதாக ஒரு செயல்பாட்டு தன்மையாக இருந்துச்சு. இப்ப நான் அடியேன் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய உடம்பு மனசை கடந்து பொருள்களை மலர்களை கடந்து உங்களுடைய ஆன்மாவை கொண்டு வழிபடுறீங்க இல்லையா? அப்போ ஒரு அனுபவத்தை, அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கிறீங்க இல்லையா? அதுதான் உண்மையான வழிபாடுன்னு அடியேன்னு சொல்றேன். இந்த வழிபாட்டை தாங்கய்யா நீங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். இந்த வழிபாடை நீங்க தினமும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பரமானந்தத்துல நீங்க திளைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை அடியேன் குரு மகரிஷி யூடியூப் சேனல்ல கொடுத்திருக்கேன். இந்த வழிபாடு தாங்கய்யா நம்மளை இயக்கி வழி நடத்தக்கூடிய அந்த இறைவனுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு, அந்த சிவபெருமானுக்கு நாம செய்யக்கூடிய உண்மையான பக்தி. வழிபாடுன்னா என்னன்னு சொன்னேன்? செயல்பாட்டு தன்மையாக இருக்கக்கூடாது, அது அனுபவிக்கிறதா இருக்கணும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த சிவ வழிபாட்டை பக்தியோட செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப உண்மையான பக்தினா என்னன்னு இப்ப பார்ப்போமா? பக்தி அப்படிங்கிறது இறைவன்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம தெய்வீக அன்போட, சாதாரண அன்பு இல்லைங்க, தெய்வீக அன்போட முழுமையா சரணாகதி அடைகிறது தான் உண்மையான பக்தி. தெய்வீக அன்பும் சரணாகதியும் இணைஞ்ச பக்தி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா, இறைவனை நீங்க தேடி போகணும்னு அவசியம் இல்லை. இறைவனே உங்க கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போய் அவருடைய திருவடியில அமர வைத்து அழகு பார்ப்பார். இந்த பாக்கியம் நமக்கு வேற எதுலையாவது கிடைக்குமா? இந்த சாதாரண பக்தியை கடந்து, சாதாரண இயல்பான வழிபாட்டை கடந்து நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த வழிபாட்டையும் தெய்வீக அன்பும் சரணாகதியும் இணைஞ்ச அந்த உண்மையான பக்தியையும் நீங்க இறைவன்கிட்ட செலுத்தினீங்கன்னா, உங்களை படைத்த அந்த இறைவன்கிட்ட நீங்க செலுத்தினீங்கன்னா, இறைவன் உங்களை நோக்கி பயணம் செய்து உங்க கையை பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போய் அவருடைய திருவடியில உங்களை அமர செய்வார். இதுதாங்க ஏன் உண்மையான பக்தி, இதுதான் உண்மையான வழிபாடு. இந்த வழிபாட்டையும் இந்த உண்மையான பக்தியையும் எல்லா பக்தர்களும் கண்டிப்பாக அனுபவிக்கணும். இதுதான் ஒவ்வொரு பக்தர்களும் சிவஞானத்துடன் கூடிய வழிபாட்டையும் உண்மையான பக்தியையும் செலுத்துறதாக அர்த்தம். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பக்தர்களாக இருக்கோம் இல்லையா, நம்ம என்ன செய்யணும்? சிவஞானத்துடன் கூடிய வழிபாட்டையும் உண்மையான பக்தியையும் நம்ம கிட்ட மேம்படுத்திக்கணும். நாம கடவுள்கிட்ட நிறைய கேட்கறது அப்படிங்கிறத என்னென்னலாம் கேட்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு நம்ம திருக்கோயில்களுக்கு பயணம் செய்யறோம்ல, ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கடந்து அடியவர்களாக இருக்கக்கூடிய நாம, பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம முதல்ல மேம்படுத்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட சிவஞானத்துடன் கூடிய வழிபாடுன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்திக்கணும். உண்மையான பக்தினா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்திக்கணும். அதுதாங்க ஏன் பக்தி மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் நாம பயணம் செய்வதற்கான முதல் படி. அப்படி உண்மையான பக்தியையும் சிவஞான வழிபாட்டையும் நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உடம்பையும் மனசையும் கடந்து நம்மளுடைய ஆன்மாவை நீங்க உணரணும். அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும், அந்த ஆன்மாவை புனிதப்படுத்தணும். இதற்காக தாங்க அடியேன் என்ன செய்துகிட்டு இருக்கோம்? குரு மகரிஷி ஆத்ம ஞான வித்யாபீடத்தின் சார்பாக ஆத்ம ஞானம், முக்தி, தெய்வீக வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய அற்புதமான பயிற்சி வகுப்பை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்புல எல்லாராலையும் கலந்துக்க முடியாது. அப்போ இந்த பயிற்சி வகுப்புகள்ல கலந்துக்காத ஆத்மாக்களுக்கு ஒரு எளிய வழியை இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். அதுதான் திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை ஜபம் பண்ணுவது. அப்ப திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலமாகவே, இப்ப நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஜபம் செய்யணும்னு அடுத்த விஷயத்துல சொல்றேன். நான்
அந்த வழியில நீங்க ஜெபம் பண்ணுனீங்கன்னாக்கா, தொடர்ந்து ஜெபம் பண்ணுனீங்கன்னா, இப்ப நான் சொன்ன அந்த பாக்கியத்தை உங்களால அனுபவிக்க முடியும். உங்களால உங்களுடைய ஆன்மாவை உணர முடியும், உங்களுடைய ஆன்மாவை தூய்மையாக்கிக்க முடியும், அந்த சிவத்தை உணர முடியும், அந்த சிவத்தினுடைய தெய்வீக சக்தியை அனுபவிக்க முடியும், அந்த தெய்வீக சக்தியில உங்களால கரைஞ்சு போக முடியும். இந்த கரைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குருமுக ரிஷி யூடியூப் சேனல்ல இந்த திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை நாம கொடுத்துருக்கோம். நீங்க அவசியம் அதை கேட்கணும். திருமுறை ஓம் சிவய நம மந்திர ஜபத்தை எப்படி ஜபம் பண்ணணும், எந்த நாள்ல எவ்வளவு கேட்கணும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த திருமுறை ஓம் சிவய நம மந்திர ஜபம் அப்படிங்கிறது 3 மணி நேரம் ஒலிக்கக்கூடிய மந்திரம்னு சொன்னேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில ஒவ்வொருத்தரையும் 3 மணி நேரம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களால 3 மணி நேரம் செலவு செய்யவும் முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், ஒரு நாளைக்கு 20 நிமிடம் கேட்கலாம்ல, இல்லையா? எப்படி? இப்ப நம்ம என்ன செய்யறோம், உங்களுடைய வீட்டுல அல்லது உங்களுடைய அலுவலகத்துல, ஆனா அந்த இடம் வந்து கொஞ்சம் தூய்மையான இடமா இருக்குதான்னு பாத்துங்க. இந்த மாதிரி ஒரு தியான நிலையில கால் அப்படி மடக்கி போட்டு, கை அப்படி இப்படி நீங்க முதிரையில வச்சுக்கிட்டாலும் சரி, சாதாரணமாக வச்சுக்கிட்டாலும் சரி, இப்படி முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி இப்படி உட்காந்துக்குங்க. கண்கள் இப்படி மெதுவா மூடிக்கிங்க. உங்களுடைய மூச்சு சீராக இருக்கட்டும். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காணொலியை நீங்க வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னாக்கா, அதுல அந்த ஜபம் சொல்லிக்கிட்டே வருவோம் இல்லையா, அந்த ஜபத்தை நீங்க கேளுங்க. உங்களுடைய மானசீகமா அந்த ஜபத்தை நீங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. இப்படி ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம் கேளுங்க. ஆஃப் பண்ணிக்க. திரும்ப அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, திரும்பவும் எதுலேருந்து விட்டீங்களோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. இப்படி ஒரு வாரம், அந்த 3 மணி நேரங்கிறத உங்களுக்கு ஒரு 5 நாள் 6 நாளைக்கு மேல வரும் இல்லையா, 6 நாள் கேளுங்க. திரும்ப முதல்ல இருந்து கேளுங்க. திரும்ப அடுத்தது முதல்ல இருந்து. இப்படி என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த காணொலியை 20 நிமிடம் 20 நிமிடம் கேளுங்க. இதுல முக்கியமா என்ன தெரியுமா செய்யணும், தொடர்ந்து கேட்கணும். எது ஒண்ணுமே பழக்கமாக இருக்கக்கூடாது, அது வழக்கமாக மாறணும். அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு 27 நாளோ அல்லது 48 நாளோ தொடர்ந்து நீங்க ஒரு 20 நிமிடம் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த அந்த அனுபவம் உங்களுக்கு வர வர நீங்க ஒரு அரை மணி நேரம் அதை கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கேட்பீங்க. அப்புறம் 1 மணி நேரம் கேட்பீங்க. அதுக்கப்புறமா பல மணி நேரங்கள் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னது மாதிரி இந்த திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை தொடர்ந்து நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா, ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா, இந்த மந்திர ஜபத்தினுடைய தெய்வீக சக்தி, அதனுடைய அலைவரிசை உங்களுக்குள்ளார உள்ள மாயைய அக இருளை நீக்கி உங்க உடம்ப, உங்களுடைய மனசை, உங்களுடைய ஆன்மாவை முழுமையா தூய்மைப்படுத்தும். வேற எதுலையாவது கிடைக்குமா? இந்த மந்திர ஜபத்தை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்மா தூய்மைப்படுத்தப்படும், உங்களுடைய அக இருள், உங்களுடைய அஞ்ஞானம் நீக்கப்படும். உங்களுக்குள்ளார ஒரு தெய்வீக ஞான ஒளி அப்படியே பிரகாசிக்கும். இதனால உங்களுக்குள்ளார நான் முன்னாடியே சொன்ன உண்மையான பக்தி மேம்படும். உங்ககிட்ட ஒரு அற்புதமான, ஒரு ஆனந்தமான தெய்வீக அன்பு மேம்படும். முழுமையான சரணாகதி பக்குவம் மேம்படும். குறிப்பா உங்களுடைய மனசையும் ஆன்மாவையும் இந்த மந்திர ஜபம் பக்குவப்படுத்தும். முக்கியமா மனசை ஒருநிலைப்படுத்தும். இன்னும் அதை கடந்து, அதாவது மனசை கடந்து உங்க ஆன்மா சிவசக்தியோட ஒருமுகப்படுத்தப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். மனசை கட்டுப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது, ஒருநிலைப்படுத்துறதே அவ்வளவு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஜபத்தை நீங்க 48 நாள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும், அமைதி அடையும், தூய்மையாகும். அதை கடந்து உங்களுடைய ஆன்மா உங்களுடைய சிவத்தோட ஒருநிலைப்பட்டு அந்த சிவத்தோட ஐக்கியமாக கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த சிவஞான வழிபாட்டை உங்களால அனுபவிக்க முடியும். இது மட்டும் இல்ல, இப்ப நான் வந்து நடைமுறை வாழ்க்கை ஒரு விஷயத்த சொல்றேன். தொடர்ந்து இந்த மந்திர ஜபத்தை நீங்க ஜபம் செய்யும் பொழுது நம்மளுடைய மன அமைதியா இருக்கும், தூய்மையா இருக்கும், தெளிவா இருக்கும். அதனால உங்களுடைய அன்றாட பணிகள்ல ஒரு குழப்பம் இல்லாம தீர்க்கமான சிந்தனையோட, நேர்மறையான எண்ணங்களோட உங்களுடைய பணிகளை ரொம்ப அழகா செய்ய முடியும். அப்படி செய்தோம்னா ஒரு குழப்பத்தோட, ஒரு பரபரப்பா, ஒரு தூய்மை இல்லாத, ஒரு எதிர்மறையான எண்ணங்களோட அப்படியே பயணம் பண்ணோம்னா நம்மளால எதுலையுமே வெற்றி பெற முடியும், எல்லாத்துலயும் தோல்வியாக இருக்கும். அதே நேரத்துல ஒரு 20 நிமிடம் இந்த ஜபத்தை நீங்க செய்துட்டு வெளியில போறீங்க, உங்களுடைய மனம் என்னவா இருக்கும்? அமைதியா இருக்கும், தூய்மையா இருக்கும், தெளிவா இருக்கும், சீரா இருக்கும். இந்த சிந்தனையோட, இந்த நேர்மறையான எண்ணத்தோட இப்ப நீங்க உங்களுடைய அன்றாட பணிகளில் ஈடுபடும் பொழுது அந்த பணிகள் 100% வெற்றியை உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த மாதிரியான நிலைகளுக்கு அழைச்சிக்கிட்டு போறதுதான் இந்த திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தினுடைய நோக்கம். வருங்காலத்துலங்கய்யா நாம வந்து இந்த ஒரு ஜபத்தை மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு ஜபங்களை உங்களுக்காக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
நீங்க எங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணணும், அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாம ஜபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை தாண்டி திருமுறை ஓம் சிவய நம மந்திர ஜபத்தை உங்க வீட்லையும் உங்களுடைய அலுவலகத்திலையும் தொடர்ந்து ஒலிக்க செய்யும். இது 3 மணி நேரம் ஓடக்கூடியதுன்னு சொல்லிட்டோம் முன்னாடியே. அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். காலையில போட்டு விடுங்களேன், நீங்க பாட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருங்களேன். வீட்டில் நம்முடைய தாய்மார்கள் அவர்கள் பாட்டுக்கு வீட்டு வேலையை செய்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக வேலை செய்துட்டு உண்மை ஒரு காதல கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த மந்திரத்தை ஒலிக்க விட உங்களுடைய வீட்லையும் உங்களுடைய அலுவலகத்திலையும் ஒலிக்க செய்யும். இதை நீங்க கேட்டுக்கிட்டே வேலை செய்துக்கிட்டே இருங்களேன். இதனால என்ன பயன் அப்படின்னா, நீங்க கேட்குறீங்கிறத தாண்டி இந்த மந்திர ஜபத்திலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக அலைவரிசை, அந்த தெய்வீக சக்தி உங்க வீட்டுலையும் உங்களுடைய அலுவலகத்திலையும் அப்படி பரவி நிறைஞ்சி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் நடக்க போது தெரியுமா? நமக்கு தான் நம்மகிட்டேருந்து சில எதிர்மறையான எண்ணங்கள் வரும். நம்ம அலுவலகத்தில் இருக்கிறவங்க அல்லது நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்கள், அப்புறம் முக்கியமா பார்த்தீங்கன்னா பல பேருடைய கண் திருஷ்டின்னு சொல்றோம்ல, அதுக்கப்புறம் உளவியல் தாக்குதல்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த செய்வினைகள்லாம் வேற சொல்றாங்க. இந்த மாதிரியான எதிர்மறையான கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்கும் அலுவலகத்துக்குள்ளாரையும் வராது. அப்போ ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த ஜபம் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் உள்ள வரல, ஒரு தெய்வீக சக்தியோடய நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அங்கேயே பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளார ஒரு அற்புதமான நிம்மதி இருக்கும், திருப்தி இருக்கும், உடல் மன ஆரோக்கியம் இருக்கும், மகிழ்ச்சியா உங்களால அங்க வாழ முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இது சாதாரண மந்திரம் இல்லை, வெறும் ஓம் மந்திரம் இல்லை, வெறும் பஞ்சாட்சர மந்திரம் இல்லை. நம்மளுடைய 12 திருமுறைகளை கொடுத்த அவ்வளவு சான்றோர்களுடைய மந்திர வார்த்தைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 1008 மந்திர வார்த்தைகளும் அதுல ஓம் சிவய நம சேர்த்து கொடுக்கப்பட்ட இந்த மந்திர ஜபம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடிய இந்த மந்திர ஜபத்தை தான் நாம உங்களுக்கு குரு மகரிஷி யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கோம். இதை நீங்க என்ன தெரியுமா செய்யணும், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சிவ அடியார்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இப்ப நான் இறைவன் கொடுத்த கல்விஞானத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கேன்னு. இது எல்லாரும் பார்ப்பாங்களா? தெரியாது. யாரோ ஒருத்தர் பார்ப்பீங்கல்ல, பார்க்கிறவர் நீங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் நம்ம சிவபெருமானுக்கு திருப்பி செய்யக்கூடிய அருட்சேவை. அது இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த ஜபத்தை கேட்கறதுல நீங்க தனியா கேட்கணும்னு ஒண்ணு சொன்னேன், உங்க வீட்லயும் அலுவலகத்திலையும் ஒலிக்க செய்யுங்கன்னு சொன்னேன். இப்ப 3வது இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம பல திருக்கோயில்களுக்கு பயணம் செய்வோம், கார்ல பயணம் செய்வோம், பேருந்துல பயணம் செய்வோம். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உடனே சாமி தரிசனம் பண்ண முடியாது. இப்ப திருவண்ணாமலையெல்லாம் போனீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி நேரங்கள்ல இப்ப அந்த உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஹெட்போன்லாம் இப்ப வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டு நீங்க அந்த ஜபத்தை கேட்டுக்கிட்டே பயணம் பண்ணுங்க. கோயில் உள்ள பேருந்துல பயணம் செய்றீங்களா, ஒரு திருக்கோயிலை நோக்கி நீங்க பயணம் செய்யும் போது உங்களுடைய மனம் வேற எங்கேயும் திசை திரும்பி போகாம இருக்கிறதுக்கு இந்த ஜபத்தை கேட்டுக்கிட்டே போகும். எங்க வேணாலும் கேட்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. காதல நம்ம கேட்கிறோம், அதோட நம்ம லயம் பண்ணிக்கிட்டே போறோம் நம்ம. அது மாதிரி இந்த கோயில்கள்ல நீண்ட வரிசையில காத்திருந்து நம்ம உள்ள போவோம் இல்லையா, அந்த மாதிரி நேரங்கள்ல அனுமதி கொடுத்தார்கள்னா நீங்க ஹெட்போனை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலை அந்த மாதிரி மற்ற இடங்கள்ல கிரிவலம் போவோம்ல, கண்டிப்பாக நீங்க கேட்கணும். அந்த மாதிரி நேரங்கள்ல அனுமதிலாம் இல்லை. நீங்க ஹெட்போனை போட்டுக்கிட்டு அல்லது செல்போன்லயே நீங்க வேகமா கூட கேட்டுக்கிட்டு நீங்க 10 பேரோட சேர்ந்து பயணம் பண்ணும்போது அவர்களும் கேட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். நாங்க என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, கிரிவலம் போகக்கூடிய காலகட்டத்துல பஞ்சாட்சர மந்திரங்கள், அது ஓம் அல்லது சிவபெருமானுடைய மற்ற மந்திரங்களை சொல்லிக்கிட்டே போவோம். இன்னைக்கு பாருங்க, அந்த கோயில்களுக்கு நம்ம பயணம் செய்யும் போதும் சரி, கோயில் உள்ளார போய் அந்த தரிசனத்துக்காக நீண்ட வரிசையில நிற்கும் போதும் பல்வேறு விதமான தீய வார்த்தைகளை பேசக்கூடிய நிலை இருக்குங்க. மற்றவர்களை பத்தி பேசுறோம், அல்லது அந்த கோயிலுடைய மற்ற விஷயங்களை பேசுவோம், அல்லது அங்க இருக்கக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் மற்ற விஷயங்களை பத்தி பேசுவோம். இதெல்லாம் பேசுறது தவிர, அதெல்லாம் இயல்பு, அதெல்லாம் இயற்கை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது உள்ளார போகாதீங்க. நீங்க இறைவனை தரிசிக்க போறீங்க. நீங்க எவ்வளவு தூய்மையா அங்க போய் நிக்கிறீங்களோ அப்பதான் அந்த தெய்வீக சக்தியை உங்களால வாங்கிக்க முடியும். அப்படின்னா அதுக்கு நீங்க தயாரான நிலையில போகணும்ல, ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல உங்களை. நீங்க அப்படி உங்களுடைய மனசையும் ஆன்மாவையும் தயார்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த மந்திர ஜபத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மந்திர ஜபத்தை நீங்க கேட்டுக்கிட்டே அப்படி இறைவன் முன்னாடி போய் நீங்க நின்னீங்கன்னா அந்த தெய்வீக சக்தியை ஈர்த்து கொள்ளக்கூடிய மனப்பான்பு உங்களுக்கு இருக்கும், மனப்பக்குவம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க அங்க போய் தேவையில்லாத விஷயங்களை பேசுறத கடந்து, மற்றவர்களை பத்தி பேசுறதெல்லாம் கடந்து ஜபத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு போங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, அது மாதிரி நீங்க மலை ஏறுவீங்க, சதுரகிரி, பர்வதமலை, இது மாதிரி பல மலை, வெள்ளையங்கிரி மலை, இப்படி பல மலைகள் ஏறும்போது காதுல கேட்டுக்கிட்டே போங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையா இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன்,
இறைவன்கிட்ட நீங்க ஐக்கியமாகறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையான பக்தியை கொடுத்துட்டு நீங்க இறைவனை தரிசிக்க போறீங்கன்னா, அவரு உங்களை கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போவார்னு சொன்னல. எந்த விதமான சிரமமும் இல்லாம, எந்த விதமான ஆபத்துக்களும் இல்லாம, உங்களை பாதுகாப்பா, உங்களோட உடல் வலி, மனவலி எதுவுமே இல்லாம அழகா உங்களை தூக்கிட்டு போய் எங்க மேல உட்கார வச்சது மாதிரி உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருவோம். அதற்காகத்தான் இந்த ஜபங்களை நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் 20 நிமிடம் ஒரு தியான நிலையில் அமர்ந்து உங்க வீட்டு சாமி படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க செய்யலாம், அல்லது ஒரு தூய்மையான இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யலாம். ஒண்ணு. ரெண்டாவது, உங்க வீட்லயும் அலுவலகத்திலையும் 24 மணி நேரம் இந்த ஜபம் என்ன பண்ணலாம், ஒலிக்க செய்யலாம். மூன்றாவது, நீங்க எங்க இறைவனை நோக்கி பயணம் பண்ணாலும் அந்த பயண நேரங்கள்ல கண்டிப்பாக இந்த ஜபத்தை நீங்க கேட்டுக்கிட்டே பயணம் பண்ணணும். செய்யலாமா? இப்ப முக்கியமா மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மந்திர ஜபத்தை எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படிங்கறதான் இப்ப நான் சொல்ல போறேன். எத்தனையோ மகா சிவராத்திரிக்கு வெவ்வேறு விதமான வழிபாட்டை நீங்க செஞ்சிருப்பீங்க. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு லிங்கோத்பவர் காலம்னு சொல்லக்கூடிய 3வது கால பூஜையில, அதாவது இரவு 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை, அந்த மந்திர ஜபத்தை தியான நிலையில் அமர்ந்து உண்மையான பக்தியோட மானசீகமா ஜபம் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்னேன், திருமுறை ஓம் சிவய நம்ம மந்திர ஜபம் 3 மணி நேரம் ஒலிக்கக்கூடிய மந்திரம்னு சொன்னேன். இந்த 3 மணி நேரம் ஒலிக்கக்கூடிய இந்த மந்திர ஜபத்தை கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நீங்க ஜபம் பண்ணினீங்கன்னா நிச்சயமா உங்களால சிவஞான வழிபாட்டை அனுபவிக்க முடியும். நம்மளுடைய சொன்ன சிவஞான வழிபாடுன்னா என்ன? சிவத்தை உணர்ந்து சிவத்துக்குள்ளார கரைஞ்சு போகிறது. அப்படி கரைஞ்சு போகும்பொழுது உங்களுக்குள்ளார ஒரு தெய்வீக கடாட்சத்தை, அதாவது சிவ கடாட்சத்தையும் சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும். அந்த சிவ சக்தியும் நீங்களும் வேறு வேறு இல்லை அப்படிங்கக்கூடிய அந்த ஐக்கியமான அந்த ஒன்றரை இணைந்த அந்த நிகழ்வு அங்கே நடக்கும் பாருங்க. அது நீங்க அதை அனுபவிச்சாதான் புரியும். வார்த்தைகளால் எவ்வளவு சொன்னாலும் அதை விளக்கமா சொல்ல முடியாது. அது சில விஷயங்கள் அப்படிதானே. நீங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த 3 மணி நேர ஜபத்துல கரைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடியேன் திருமுறை ஓம் சிவய நம மந்திர ஜபத்தை உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அடியேன் சொன்னது மாதிரி இந்த 3 மணி நேர ஜபத்தை நீங்க முழுமையா அனுபவிச்சு பாருங்க. அன்னைக்கு உங்களுடைய அந்த சிவ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும். அந்த அருள் அந்த வருடத்தை முழுவதும் நம்ம நகர்த்தி செல்வதற்கு அவ்வளவு பக்கபலமா இருக்கும். ஏன்னா அது நம்மளுடைய பாவ வினைகள் அழித்து நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதுனால அன்னைக்கு அந்த வருடம் முழுவதும் அது இந்த கிரகங்கள்லாம் மாறுவதாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த கிரகம் மாறினாலும் பரவாயில்ல, சிவனுடைய சக்தி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எந்த கிரகமும் நமக்கு ஒன்றும் செய்யாது. திருஞான சம்பந்தர் நமக்கு கோளறு பதிகத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி 9 நவகிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் உங்களுடைய கட்டத்தின் பிரகாரம், உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் அந்த சிவனுடைய சிவ கடாட்சமும் ஆனந்த தாண்டவமும் உங்களுக்குள்ளார நடந்துருச்சுன்னா மற்ற எந்த பாதிப்புகளும் உங்களை நோக்கி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு சிவ கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த திருமுறை ஓம் மந்திர ஜபத்தை கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க பண்ணணும். அந்த வழிபாட்டை நீங்க அனுபவிக்கணும். ஐயா, என்னால 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு விதிவிலக்கா இந்த 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் 1 மணி நேரமாவது நீங்க கண்டிப்பா ஜபம் பண்ணணும். சாதாரணமாக இந்த மகா சிவராத்திரி இல்லாத மற்ற நாட்கள் இருக்கு இல்லையா, மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஜபம் பண்ணணும். பிரதோஷ நாட்கள்ல ஜபம் பண்ணணும். கண்டிப்பாக தினமும் 20 நிமிடம் ஜபம் பண்றதுங்கிறது நம்மளுடைய வழக்கமாகிடும். திருமுறை ஓம் மந்திர ஜபம் எந்த நோக்கத்துக்காக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்? நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களுடைய மனம் உடலை கடந்து உங்களுடைய ஆன்மா தூய்மையாக இருக்கணும், நீங்க கூடிய சீக்கிரத்தில் ஆன்மாவை உணரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மந்திர ஜபத்தை உங்களுக்கு நாம கொடுத்துருக்கோம். அடியனுடைய அன்பு வேண்டுகோள், திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை கண்டிப்பாக நீங்க ஜபம் பண்ணணும். மற்ற அடியவர்களுக்கு, பக்தர்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். திருமுறை ஓம் சிவய நம மந்திரத்தை ஜபம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தவருக்கும் சிவபெருமானுடைய முழுமையான தெய்வீக அருள் கிடைக்கவும், சகல சௌபாக்கியங்களோட சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக வாழ்க்கையை நீங்க வாழவும் எல்லாம் வல்ல சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
திருச்சிற்றம்பலம்.